இயேசு கிறிஸ்துனுடைய இனிமையான நாமத்தினாலே அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு சாமி ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த வேதாகமத்திலிருந்து மத்தேயு எழுதின சுவிசேஷம், அதை பற்றி இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பாக ஏசியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அந்த தீர்க்கதரிசி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 750 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அந்த ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை தீர்க்க தரிசனமாக பரிசுத்தமான ஆவியானவரை கொண்டு எழுதி வைத்திருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றாருனாக்கா, ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை அவர் இவருமாய் சொல்லுகிறார். என்ன சொல்றாருனாக்கா, நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், அவர் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நமக்கு குமாரனாக கொடுக்கப்பட்டார். அவருடைய நாமம் என்னவென்றால், அவருடைய நாமம் வந்துட்டு அதிசயமானவர். இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அதிசயமான நாமம் என்னன்னா இயேசு கிறிஸ்துடைய நாமம் மட்டும்தான். அவருடைய நாமம் அதிசயமானவர். அதிசயமானவர் மட்டுமல்ல, ஆலோசனை கர்த்தர். ஆலோசனை கர்த்தர் மட்டுமல்லாமல் அவர் என்ன செய்கிறார், வல்லமுள்ள தேவன். வல்லமுள்ள தேவன் மட்டுமல்லாமல் அவர் நித்திய பிதா. நித்திய பிதா மட்டும் இல்லாமல் அவர் எப்படிப்பட்டவர்னாக்கா, அவர் வந்துட்டு அதாவது ரொம்ப அன்பானவர். இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை நம்ம இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டு இருக்க முடியாது. சமாதான பிரபு, இந்த உலகத்துக்கு சமாதானத்தை கொடுக்க இந்த உலகத்தில் பிறந்த யாருன்னாக்கா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அவர் பிறந்திருக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ மத்தேயு இந்த சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் விவதமாய் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துனுடைய ஜனனத்தின் விவரமாவது, இயேசு கிறிஸ்துனுடைய அதாவது பிறப்பின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள், இங்கிலீஷில் மேரி, யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்தாவினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. எப்படின்னாக்கா, ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தாதான் கர்ப்பவதியாக முடியும். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி வந்துட்டு கர்ப்பவதியானால, பரிசுத்தமான ஆவியினால். பரிசுத்தமான ஆவி என்றால் ஹோலி ஸ்பிரிட். அந்த பரிசுத்தமான ஆவியினால் இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னாக்கா மிகவும் பரிசுத்தமானவர் யார் என்றால் அது நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அந்த பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியானார். அது 21வது வசனம் இப்படிவா சொல்லுகிறது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அந்த மேரி என்றவங்க ஒரு குமாரனை பெறுவாள். அது ஏஞ்சல் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. அந்த குமாரனை பெற, ஏனில் அவருக்கு என்ன செய்வார், அந்த குமாரனுக்கு என்ன பேர் வைப்பானாக்கா, இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை ரட்சிப்பார் என்றார். ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு, அதாவது ஜீசஸ். இயேசு யார்? ஹூ இஸ் த ஜீசஸ்? அதாவது இயேசு என்று பெயரிடுவையாக. ஏனெனில் ஏன் அவருக்கு இயேசுன்னு பேர் வைக்க சொல்கிறேனாக்கா, தமது ஜனங்களில், தமது ஜனம். இப்போ மனுஷன் பார்த்தீங்கன்னாக்கா பல விதமான ஜாதி, மதம், இனம், கலாச்சாரம், மொழி இப்படியெல்லாம் வச்சுருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நாட்டில் ஜாதி வரி ரொம்ப அதிகமாக இருக்குது, ஜாதி பைத்தியம் கூட அதிகமாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்கன்னாக்கா ஆதாமிலிருந்து இன்ன வரைக்கும் உண்டாக்கப்பட்டது யாருனாக்கா அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக தான். அவர் தான் இந்த ஜனங்களெல்லாம் உண்டாக்குறாரு. ஆனால் மனுஷன் இதெல்லாம் பிரித்து வச்சுருக்கிறான். அவர் இயேசு தமது ஜனங்களின், அதாவது அவரால் உண்டாக்கப்பட்ட ஜனங்களுடைய பாவங்களை, மனுஷன் தாய் வயிற்றில் பிறக்கும்போதே பாவத்தில் தான் பிறக்கிறான், அந்த பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். அதாவது வாட் இஸ் மீன் பை ஜீசஸ்? இயேசு என்றால் என்னன்னாக்கா, இயேசு என்பது தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்பது தான் இயேசு. அதுக்காக தான் இந்த உலகத்தில் பிறந்தார். யூ ஷல் கால் ஹிஸ் நேம் ஜீசஸ், ஃபார் ஹீ வில் சேவ் ஹிஸ் பீப்புள் ஃப்ரம் தேர் சின்ஸ். அவன் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாய் என்று சொன்னாள். இம்மானுவேல்னு சொல்லிட்டு பேர் வைங்க. இம்மானுவேல் என்றால் அதாவது வாட் இஸ் மீன் பை இம்மானுவேல்? இம்மானுவேல் என்றால் என்ன என்றாக்கா, காட் வித் அஸ், தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த உலகத்தில் எல்லா பேருக்கும் ரியாக்ஷன் இருக்குது, எல்லா பேருக்கும் மீனிங் இருக்குது. ஆனால் இயேசு என்ற பேருக்கு தம்முடைய ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ரட்சகர் ஒரே ஒருத்தவர் தான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான்.
உலகத்தில் வந்து பல கடவுளை வணங்குறாங்க, பல தேவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் பல கடவுள் பார்த்தீங்கன்னாக்கா மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் வந்து ஆணும் பெண்ணும் சேர்ந்து பிறக்கிறாங்க. ஆனால் இவர் எப்படி இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவினால் தான் தன்னுடைய மேருடைய வயிற்றில் பிறந்தார். அது மட்டும் இல்லாமல் என்ன செய்தார், அவர் மேரேஜே பண்ணிக்கல. ஃபர்ஸ்ட்லேருந்து அவர் பிறந்ததுலேருந்து அவர் டெத் வரைக்கும் அவர் உயிரோடு நாட்டெல்லாம் மிக பரிசுத்தமாக வாழ்ந்தார். அவரை மாதிரி அவர் வந்து அவருக்கு பெயரே வந்து பரிசுத்தர். அவருடைய ஃபாலோவர்ஸ் அவர் யாரெல்லாம் வந்து அவரை ஃபாலோ பண்ணாங்களோ அவரை மாதிரி பரிசுத்தமாக இருக்கணும், இருக்கத்தான் அவர் விரும்புகிறார். அவர் என்ன சொல்கிறார், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். நம்மளெல்லாம் அவர் நரகத்துக்காக அழைக்கல. ஒரு வசனம்னு சொல்லுதுனாக்கா, துன்மார்க்கர் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்று சொல்லியிருக்கிறது. அவரை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களெல்லாம் துன்மார்க்கர், அவர்கள் நரகத்தில் தள்ளப்படுவார்கள். அப்போ வந்துட்டு நம்மளை துன்மார்க்கத்துக்காக அவர் அழைக்கவில்லை, பரலோக ராஜ்யத்துக்காக அழைத்தார். அப்போ இயேசு என்றால் என்னன்னாக்கா, தம்முடைய ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் தான் இயேசு. அதுக்காக தான் இந்த உலகத்தில் இயேசு பிறந்தார். அந்த பிறப்பை பற்றி இந்த நாட்களிலே உங்கள் மத்தியிலே ஒரு சில வார்த்தைகள் பரிசுத்த ஆவியானவரை துணை கொண்டு சொல்லும்படியான கிருபையை கொடுத்த தேவனுக்கு கொடான கொடி சோதரத்தை ஏறெடுக்கிறேன். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு சாமி அளவில்லாமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிப்பாராக. God bless you.